Bisaadasın mi hatta tutmayın adası bir havalar. Arkadasın mi tiyat, albitanatisi, kurbatasın o işin bir dadasın bu. Leylakındın hibdatasın bu abişin adatı. Leyram tamdasın bir tobu, arkadasın bir işin batasın bu yata. Varbatanatısın bir talaşın bu tisadam. Leylam tuntun vıkkuvru bişi bilavur. Leymirim tuntan buri, manandirumbu. Repent. Manavatiye manandirumbu. Oh bride, repent. என் மனவாட்டியே மனந்திரும்பு. My bride, repent. நீ உனக்கென்று புருஷர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டாய். You selected husbands for yourselves. நீ உனக்கென்று வேறு கணவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டாய். You selected different husbands for yourselves. நீ என் கண்களுக்கு முன்பாக விபச்சாரம் செய்தாய். You committed adultery before my eyes. இதோ நீ உனக்கு விரோதமாய் ஆசை நாயகர்களை தேடி போனாய். You went after lustful men. ஆகிலும் என் மனவாட்டியே, Therefore my people, உன் கரைகளை போக்கி உன்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள உன் மணவாளனாகிய நான் ஆயத்தமாய் காத்திருக்கிறேன். your bridegroom is waiting to receive you back to myself, oh my bride. நீ சோரம் போனதை உன்னிடமிருந்து நான் துடைத்து போட விரும்புகிறேன். I am willing to wash away all your shame. நீ இனியாவது உன்னுடைய மணவாளனுக்கு உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். I desire that even now, from now onwards, you be faithful to your bridegroom. அப்படி செய்தால் உன்னுடைய மானம் பிழைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். If you will do that, you shall live, says the Lord. நீ இனியும் உன்னுடைய ஆசை நாயகர்களை தேடி போனார். If you will go after other lovers, அவர்கள் உன்னை பாழும் நிர்வாணமுமாக்கி, they will strip you naked. அவர்கள் உன்னுடைய வஸ்திரத்தை உரிந்து, They will strip you of all your clothes. அவர்கள் உன்னுடைய அலங்காரத்தை களைந்து, They will remove all your ornaments. அவர்கள் உன்னை வீதியிலே நிர்வாணமாய் படுக்க வைப்பார்கள். They will make you lie in the street naked. நீ வேசியை போலவும், You will be like a prostitute. விலை போகிற ஒரு விபச்சாரியை போலவும், And like a prostitute for sale. கண்கள் குழி விழுந்து போவார். Your eyes will be sunken. உன்னுடைய தோலின் அழகு சுருங்கி போகும். Your skin will stagger. உன்னுடைய ஸ்தனங்களின் அழகு மறைந்து போகும். All your beauty will be turned into corruption. அப்பொழுது உன்னை பார்க்கிற யாவரும் உன்னை இகழ்ந்து சீ என்று இகழ்வார். And everyone who looks upon you will scorn at you. என் மணவாட்டியே, Oh my bride, நீ சோரம் போனதை நான் நினையாதிருப்பேன். I am not willing that you be shameful. இன்றைக்கு நீ மனம் திரும்ப மறுபடியும் நான் உன்னை அழைக்கிறேன். One more time I am asking you to repent. மறுபடியும் மனம் திரும்ப அழைக்கிறேன். I am calling you to repent. மறுபடியும் உன்னுடைய அழகுக்கு நீ திரும்ப அழைக்கிறேன். I am calling you to come back to your beauty. மறுபடியும் உன்னுடைய ஸ்தானத்துக்கு திரும்ப உன்னை அழைக்கிறேன். I am calling you to return back to your place. இதோ உன்னுடைய மணவாளன் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, behold, I am your bridegroom. உன் பாவங்களுக்காக மனம் கசந்து அழு. Cry for your sins. உன்னுடைய கண்ணீரை இதோ காணிக்கையாய் செலுத்து. Give your tears as your offering. இதோ உன்னை சூழ இதோ இறங்கி இருக்கிற தேவதூதர்களின் கூட்டத்தை பார். Look at the company of angels who have come down. அவர்கள் கைகளிலே கண்ணீர் துருத்திகளை There வைத்திருக்கிறார்கள். are bottles of tears in their hands. பிலிப்பைன்ஸ் தேசமே, Oh Philippines nation, உன்னுடைய கண்ணீர் இந்த துருத்திகளிலே காணிக்கையாய் செலுத்தப்படட்டும். let your tears be offered as offering into the bottles. அவைகளை பரலோகத்திற்கு எடுத்துக் கொண்டு போவதற்காக தூதர்கள் The வந்திருக்கிறார்கள். angels have come to bring them to heaven. உன் கதறலும் உன்னுடைய கண்ணீரும் உன்னுடைய ஜெபமும் Your tears and your prayer and your mourning. உன் தேசத்தை காத்துக்கொள்ளும் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். Truly, truly I say unto you, it will protect your nation. உன் வாயை திற. Open your mouth. உன் பாவத்தை கக்கிவிடு. And cry out of your sin. உன் அசுத்தத்தை விட்டுவிடு. Put away your shame. உன் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பு. Turn away from your wicked ways. என் வாலிபன் தலைமுறையே, Oh my young generation, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற எத்தனை மகிமையான காரியங்கள் உண்டு. there are many wonderful plans I have for you. நீயோ வீணான காரியங்களிலே உன்னை மனதை செலுத்திக் கொண்டிருக்கிறாய். But you are setting your heart against useless things. கற்பனையான சித்திரங்களை நோக்கி உன்னுடைய இருதயத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறாய். You are turning your eyes to imaginative pictures. பாவத்திற்கு உன்னுடைய சரீரத்தை விற்று போட்டுக் கொண்டிருக்கிறாய். You are selling your body to sin. பொல்லாத அசுத்த வழிகளை தேர்ந்தெடுத்துக் You கொண்டிருக்கிறாய். are selecting for yourself unclean things. வாலிப தலைமுறையே, இப்பொழுது நீ உன்னுடைய பாதங்கள் திரும்பட்டும். Oh young generation, let your feet now turn. உனக்கென்று நான் வைத்திருக்கிற நன்மை நீ சுதந்திரிக்கட்டும். Inherit the good blessings I have for you. இந்த தேசத்திலே, In this nation, இதே தேசத்திலே this very nation, நான் 7 பிரபலமான ஊழியர்களை எழுப்புவேன். I will raise up 7 prominent ministers. 5 பிரபலமான தீர்க்கதரிசிகளை எழுப்புவேன். I will raise up 5 prominent prophets. நான் எழுப்பும் 7 ஊழியக்காரர்கள்
ஊழியக்காரர்களே, the 7 ministers I will raise up. 4 பேர் உலகம் அறிந்தவர்களாக மாறுவார்கள். The 4% will become world renowned. அவர்கள் உங்கள் தேசத்துடைய இதோ அந்த பெயரை ஜனங்களுக்குள்ளே உயர்த்துவார்கள். They will lift up the name of your nation among the people. அவர்களை கொண்டு நான் உலகத்திற்கு अनेक காரியத்தை கற்பிப்பேன். I will use them to teach the world many things. உன் தேசத்தின் மேல் நான் வைத்திருக்கிற மகிமையான நினைவுகள் இதோ வருகின்றன. These are the good blessings that I have for your nation. அவைகளை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். I desire to fulfill them. உன்னுடைய திரைச்சலை கிழித்து போடு. Tear the veil of your heart. உன்னுடைய கல்லை புரட்டி போடு. Unturn the stones. கட்டப்பட்ட லாசர் வெளியே வரட்டும். Let the binded Lazarus come forth. அவன் கட்டுகள் அறுக்கப்படட்டும். Let his binding be unbound. மரித்தவர்கள் உயிரோடு எழும்பட்டும். Let the dead rise up. மரித்த சபைகள் உயிரோடு எழும்பட்டும். Let the dead churches rise up. மரித்த விசுவாசம் உயிரோடு எழும்பட்டும். Let the dead believers rise up. இனி காலம் செல்லாது. Time will delay no longer. நீ மனம் திரும்ப இதுவே சரியான தருணம். This is the right time for you to repent. நான் உன்னிடத்தில் வேடிக்கைக்காக பேசிக் கொண்டிருக்கவில்லை. I am not speaking to you in a careless manner. இந்த தேசத்தின் சரித்திரத்திலே In the history of this nation, மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டம் இதுவாய் இருக்கிறது. these are the time for very important decisions that need to be made. நீங்கள் எடுக்கிற முடிவின் நிமித்தமாகவே Because based on the decisions you will make, உன்னுடைய தேசத்தின் எதிர்காலம் அமைந்திருக்கும். the future of your nation will rest upon it. கர்த்தராகிய நான் இதை உனக்கு சொன்னேன். The Lord I God has said this to you. நானே உன்னை அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I am the Lord who calls you, says the Lord. கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு எரிந்து பிரகாசிக்கிற நெருப்பு ஜுவாலை போல எனக்கு காணப்படுகிறது. I see the Lord's presence like a consuming fire. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. The Lord's presence filling this place. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தொட விரும்புகிறார். The Lord wants to touch his people. கர்த்தர் தம்முடைய வாலிபர்களை தொட விரும்புகிறார். The Lord wants to touch the young people. கர்த்தர் தம்முடைய வாலிபர்களை பரிசுத்தமாக்க The Lord விரும்புகிறார். wants to sanctify the young people. கர்த்தர் தம்முடைய வாலிபர்கள் மேல் தம்முடைய வல்லமையை தர The விரும்புகிறார். Lord wants to give his power to the young people. கர்த்தராகிய தேவன் எனக்கு சொல்லுகிறார். The Lord tells me, சில நிமிஷங்கள் வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். we want to pray for the young people for a moment. அவர்களை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக்கொடு ஜெபிக்க போகிறோம். We are going to commit them into the hands of the Lord and pray. கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். The Lord tells me, அதை சாது அவர்கள் செய்வார்கள். Father will do it. Every young person, please lift up your holy hands to the Lord. And everybody, please stretch your hands towards the young people. Oh, our gracious Father, we lift up our young sons and daughters before your presence right now. They are your sons. They are your daughters. Please forgive them for walking away from you.
your fiery army. In the name of the Lord Jesus Christ, we commit it into your holy hands. Amen.